வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல ஜூஸியான சாஃப்டான பால் போலி தாங்க செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு போலி, தேங்காய் போலி சாப்பிட்ருக்குறோம். ஆனால் ஒரு முறை இந்த பால் போலி ட்ரை பண்ணுங்க. நல்ல ஜூஸியாக ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க. வர கிருஷ்ண ஜெயந்திக்கு வித்தியாசமாக இது போல் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 8 முந்திரி பருப்புகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 பாதாம் பருப்புகள், 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 கப்பு அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும். இந்த கசகசா நல்லா ஊறினாதான் நல்லா பேஸ்ட் போல் அரைப்படுங்க. அப்படி இல்லைன்னா கொரன்னு இருக்கும். சப்போஸ் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணுன்னா நல்ல சூடான தண்ணியை சேர்த்து ஊற வைங்க, குயிக்காக ஊறி வரும். இப்போ 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு வறுக்காத ரவை தான் எடுத்துருக்குறோம். இந்த ரவையை நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2-3 கல் உப்புகளை சேர்த்துக்கலாம். கல் உப்புக்கு பதிலாக சால்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை எந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா நம்ம பவுடராக அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த பூரி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. அரைத்த ரவை பவுடரை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற நெய்யும் இந்த ரவை பவுடரும் ஈவனாக மிக்ஸ் ஆகணுங்க. அதுவரை நல்லா இது போல் மாவை எடுத்து கைகளால் திருவி விட்டு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகுங்க. இதனுடைய கரெக்டான பக்குவம் இது போல் ஒரு கைப்பிடி மாவை எடுத்து ஒரு பிடி பிடிக்கணுங்க. கரெக்டாக பிடிக்க வருதில்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம பசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் விரல்களால் நல்லா அமுக்கி விட்டு பசையணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இதனுடைய பக்குவம் சப்பாத்தி மாவு பசியோல்ல அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு வெயிட்டிங்கில் வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டுங்க. இந்த டைமில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாம். பால் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பசும்பாலில் செய்யும்போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்போஸ் பசும்பால் கிடைக்கலனா பேக்கெட் பாலில் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக வரும். இந்த பாலை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கணுங்க. பாருங்கள், ஆடைகள் ஃபார்ம் ஆகுதில்ல, கரண்டிகளால் இந்த ஆடைகளை இது போல் எடுத்து விட்டு பாலோடு சேர்த்து குக் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஆடைகள் தனியாக தங்க விடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற பால் 1/4 பகுதி கொதித்த பிறகு இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக குங்குமப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம். சாஃப்ரன், இது நல்ல கலர் கொடுக்குங்க. இது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பக்குவத்தில் நம்ம குங்குமப்பூ சேர்க்கும்போது தான் பால் கொதித்து வர்றதுக்கும் இது நல்ல கலர் கிடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த பால் கொதிக்க தான் கலர் வருங்க. சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். அதனால தான் பாருங்கள், நமக்கு நல்ல லைட்டாக எல்லோ கலரில் கிடச்சிருக்குல்ல. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சோல்லாம் நட்ஸுகள், இதில் பாதாம் பருப்புகளோட தோல்களை மட்டும் இது போல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. கசகசா மட்டும் வரல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம பாலை பார்க்கலாங்க. பாருங்கள், நல்ல கலர் இறங்கியிருக்குது. நம்ம சேர்த்த பால் பாதி பக்குவத்தில் நல்லா கொதித்து திக்காக இருக்குது. இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பக்குவத்தில் அரைத்த நட்ஸ் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி இதை சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இது நல்லா இது போல் 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாங்க. இந்த நட்ஸ் பேஸ்ட்டுகளை சேர்க்கும்போது உடனே திக்காக இருக்குங்க.
அதனால் அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. கையெடுக்காமல் 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க, இந்த பால் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குல்ல. இந்த பக்குவத்தில் இது கூட 1/2 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம சுகர் சேர்த்த பிறகு இது இலக்கமாக இருக்கும். இந்த பால் கொதிக்க கொதிக்க மறுபடியும் திக்காக ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பாலை ஒரு கிளாஸில் சேர்த்து அப்படியே கூட சூடாக சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பால் பூரி செய்ய போகிறோம், அதனால் இந்த பாலை அப்படியே வச்சுக்கலாம். இது இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஊற வைத்த மாவை பார்க்கலாங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது. இந்த மாவை கிச்சன் மேடையில் வச்சு இது போல் கைகளால் நல்லா அமுக்கி விட்டு நல்லா இழுத்து விட்டு பசையணுங்க. 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா அமுக்கி விட்டு பசையணுங்க. பாருங்கள், இந்த மாவு எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. நம்ம நல்லா பசையும் போது தான் இது நல்லா சாஃப்டாக வரும். கைகளால் பசையிறது கஷ்டமாக இருக்குன்னா இது போல் குழவிக்கல்லால் நல்லா இது போல் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணுங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இதை மறுபடியும் மடக்கி விட்டு இதே போல் நல்லா 5 நிமிஷத்துக்கு மடக்கி விட்டு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். இது போல் ரெடி பண்ணும்போது நல்ல மாவு சாஃப்டாக கிடைக்குங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கூட இது போல் செய்துக்கலாம். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ கைகளால் இது போல் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டையால் சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா, அதே பக்குவத்தில் நல்லா நம்ம இதை திரட்டிக்கலாம். பாருங்கள், இது போல் திரட்டிட்டு ஒரு கிளாஸ் அப்படி இல்லைன்னா கப்பை எடுத்து இது போல் ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாங்க. பூரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ் மாவுகளை எடுத்து மறுபடியும் உருட்டி திரட்டி இதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈவன் ஷேப்பில் இருக்குல்ல. இது போல் நம்ம எல்லா மாவுகளையுமே திரட்டி ரெடி பண்ணிக்கணும். இந்த மாவை மெல்லிஸாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சூடான ஆயிலில் இந்த பூரிகளை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம 3 பூரி மட்டும்தான் சேர்த்துருக்குறோங்க. வானலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூரிகளை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முன்னும் பின்னும் இது போல் பரட்டி விட்டு ரொம்ப கலர் மாற விடாமல் இந்த பக்குவத்தில் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவம் இது. இதே போல் எல்லா பூரிகளையுமே நம்ம பொரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் 3 பூரிகளை வைத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த பாலை மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இந்த பூரி மேலே இது போல் சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த பூரி இந்த பாலில் நல்லா நமக்கு ஊறி வரணும். அப்போ தான் சாப்பிடும் போது நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு மெத்தடு, இந்த பூரிகளை இந்த பாலில் டைரெக்டாக இது போல் சேர்த்துட்டு நல்லா முன்னும் பின்னும் நல்லா டீப் பண்ணி இதை அப்படியே எடுத்து இது போல் பிளேட்லேயும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அலங்காரத்துக்காக ஒடிசா துருவின பிஸ்தா பருப்புகளை இது மேலே லைட்டாக நம்ம தூவி விட்டுட்டு சாஃப்ரான ஒரு பீஸை மட்டும் இது போல் நம்ம மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல. இப்போ இந்த பாலில் இந்த பூரி நல்லா ஊறின பிறகு இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாங்க. வாவ், ரியலி நல்ல ஜூஸியாக சாஃப்டாக ரிச் டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற மாதிரியே வர கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த பால் பூரி செய்து படைச்சிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இது போல் இன்னும் நிறைய பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.